Hey guys, நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Micromax in1 ஸ்மார்ட் போனோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கலாம், இதுதான் நமக்கு வந்து in1 ஸ்மார்ட் போனோட பாக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். பேக் சைடு வந்து நம்மளுக்கு ஃபுல்லா ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து மீடியாடெக்கோட G80 ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதே சமயத்தில் ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் 5000 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மைக்ரோமேக்ஸ் வந்து நம்மளுக்கு அமைச்ச யூனிட் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் யூனிட் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து 64GB வேரியன்ட் தான். பிரைஸ் வந்து 15,000 rupees அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலா பிரைசிங் பார்த்தீங்கன்னா 64GB வந்து நீங்க 10,500 rupeesக்கு ஃபிளிப்கார்ட்ல வந்து வாங்கிக்கலாம். அதே சமயத்தில் 128GB பார்த்தீங்கன்னா 12,000 rupeesக்கு நீங்க வந்து ஃபிளிப்கார்ட்ல வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே உள்ள ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏதோ ப்ரொடெக்ஷன் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்டெண்டட் வாரண்டி, ஸ்கிரீன் டேமேஜ், ஆக்சிடென்டல் கவர் அப்படின்னு சொல்லி ஒரு பேம்ப்ளெட் மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போ நம்ம பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸ்ல வேலை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு போனே வந்து தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். போன் வந்து பிடிக்க கொஞ்சம் பெருசா தான் இருக்கு. ஆப்வியஸ்லி இதுல வந்து நம்மளுக்கு 6.67 inch டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ wrappers எல்லாமே வந்து கழட்டி பார்க்கலாம். ஸோ கழட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி இருந்தாலும் போன் வந்து நல்லா லைட்டாவே இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த பிளாஸ்டிக் வந்து கையில பிடிக்கும் போது கண்டிப்பா வந்து கொஞ்சம் சீப் குவாலிட்டி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனா போன் வந்து பார்க்கறதுக்கு நல்லா அந்த கிரேடியன்ட் ஃபினிஷ் வந்து சூப்பரா இருக்கு. அதே சமயத்தில் ஸ்டிக்கர்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து பீல் ஆஃப் பண்ணும்போது ஃபுல்லா வந்து பிளாஸ்டிக்ல வந்து நமக்கு ஒட்டிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ அந்த ஸ்டிக்கர் கம் வந்து தனியா வந்து கிளீன் பண்ணணும். ஸோ அதை வந்து அப்புறம் வந்து கிளீன் பண்றேன். இப்போ வந்து நம்ம போனை வந்து பார்க்கலாம். போன் பார்க்க நல்லா இருக்கு, பிடிக்க ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. ஆனா பிடிக்கும் போது கண்டிப்பா வந்து அந்த சீப் ஃபீலிங் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த போன் லுக்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம், ஒரு ஸ்கிரீன் ப்ரொடெக்டர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதை வந்து நீங்கள் தான் இப்போ வந்து இந்த ஸ்கிரீன் ப்ரொடெக்டரை கரெக்டாக வந்து அப்ளை பண்ணணும். அது ஒரு தலைவலி அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பாக்ஸில் நமக்கு வந்து ஒரு யூசர் கைடு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து ஒரு கேஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டிப்பிக்கலான ஒரு டிபியூ கேஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். கேஸ் வந்து ரொம்ப ஹை குவாலிட்டியாலாம் இல்லை. கேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு பேசிக்கான குவாலிட்டி கேஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோனில் போட்டு பார்ப்போம், அப்போ வந்து தெரியும் கேஸ் வந்து எப்படி ஃபிட்டிங்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 18 வாட் டிராவல் அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து இதே பிரைஸ் ரேஞ்சில் ஷாமி வந்து நம்மளுக்கு 33 வாட்ல வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்ரோமேக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு USB டைப் சி கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தவிர பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் பாக்ஸில் வந்து நம்மளுக்கு எல்லாமே வேற எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ பாக்ஸில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து அந்த ஃபோனோட ஓவர்வியூ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து மைக்ரோமேக்ஸோட in1 ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ சொன்னபடி பின்னாடி வந்து நமக்கு பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சீப் ஃபீலிங் வருது, ஆனால் பார்க்க வந்து நல்லா இருக்கு. கேஸ் நீங்கள் பார்க்கலாம். கேஸ் வந்து ஒரு பெரிய ஹை குவாலிட்டி கேஸ்லாம் வந்து கொடுக்கல. ஃபிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னு சொல்ல முடியாது. இன்னமும் வந்து கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒருவேளை நீங்கள் வந்து கேஸ் போட்டு யூஸ் பண்ணணும்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து இன்னொரு கேஸ் வந்து வாங்குறது பெட்டர் அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கொடுத்துச்சு. பவர்ட் பை ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்து நான் செட் பண்ணிட்டு வரேன். அதுக்குள்ள வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD+ டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே இல்லை, சாதாரண ஒரு LCD டிஸ்பிளே தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 60 Hz LCD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மீடியாடெக்கோட G80 ப்ராசஸர் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ 4GB ரேமும் இருக்கு, 6GB ரேமும் இருக்கு. அதே சமயத்தில் 64GB இருக்கு, 128GB இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்ட வேரியன்ட் வந்து நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பேக் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு பின்னாடி ஃபிசிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமராஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகாபிக்சல் மெயின் கேமரா வந்துருக்கு, 2 மெகாபிக்சல் மேக்ரோ, அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா வைட்லாம் இதில் வந்து நமக்கு கொடுக்கல, டியூவல் ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம சைட்ஸில் வந்து பார்க்கலாம். சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு பவர் ஆன் ஆஃப் கீ வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேசஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபுல்லா பிளாஸ்டிக்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை பொறுத்த வரைக்கும் கூகுள் அசிஸ்டன்ட் கீ வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, இதில் வந்து நமக்கு கூகுள் அசிஸ்டன்ட் கீ வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லாட் வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து உங்களால் 2 நானோ சிம் வந்து போட்டுக்கலாம். அதே சமயத்தில் டெடிகேட்டடான மைக்ரோ SD கார்டு ஸ்லாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் வந்து இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து இருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரே ஒரு யூஎஸ்பி டைப் சி போட்டிருக்கு. ஸோ அதில் வந்து உங்களுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. வித் நம்மளுக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபைனலாக மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு க்ளீனாக இருக்குது. ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி மேலே வந்து நமக்கு எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பட்டன் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனோட ஒரு சாஃப்ட்வேர் ஓவர்வியூ வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்க்கலாம், இப்போ வந்து நான் ஃபோனை வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபோனில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளோட்வேர் கூட வந்து இல்லை. ஆமாங்க, ஆப்வியஸ்லி மைக்ரோமேக்ஸே நமக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ப்ளோட்வேர் வந்து இருக்காது, அதே சமயத்தில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். டைலர் பார்த்தீங்கன்னா கூகுள் டைலர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மெசேஜும் கூகுள் மெசேஜ் தான் கொடுத்துருக்காங்க. க்ரோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கூகுள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் கூட எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் இல்லை. அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா அப்படின்னா அந்த எஃப்எம் ரேடியோ இருக்குது, அப்புறம் சவுண்ட் ரெக்கார்ட் இருக்குது. மற்றபடி நம்மளுக்கு வந்து எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷனும் இல்லை. ஸோ அபவுட் ஃபோனில் போய் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா இன்னமும் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 11 லான்ச்சே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப மாதம் வந்து ஆயிடுச்சு. ஆனால் இன்னமும் ஏன் வந்து ஆண்ட்ராய்டு 10லேயே நம்மளுக்கு வந்து மொபைல்ஸை லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி சத்தியமாக புரியல. இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேறு அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு 11 லான்ச் பண்ணியிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போவும் நம்மளுக்கு வந்து ஆண்ட்ராய்டு 10 தான் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கொடுத்தது 64 GB வேரியன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 8.89 GB வந்து நமக்கு யூஸ்டாக இருக்குது. ஸோ அதாவது ஒரு 14% வரைக்கும் நமக்கு யூஸ்டாக இருக்குது. மீதி எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது. ஆனால் நல்ல விஷயம் வந்து உங்களால் ஆப்வியஸ்லி இதில் வந்து மெமரி கார்டு வந்து போட்டுக்க முடியும். ஸோ மெமரி கார்டு போகிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னபடி இதில் வந்து நமக்கு 5000 mAh பேட்டரி வித் நமக்கு வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு டிப்பிக்கலான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு இன்டர்ஃபேஸ் தான் இந்த ஃபோனில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. உங்களுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்க் தீம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி இது வந்து AMOLED டிஸ்பிளே இல்லை. ஸோ AMOLED டிஸ்பிளே இல்லை, அதனால உங்களுக்கு வந்து டார்க் தீம் வந்து நல்லா தான் இருக்கு பார்க்க. ஆனால் பேட்டரியிலலாம் உங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு எஃபெக்ட்டும் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக இருக்க போகிறது இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நார்மலாக டிஸ்பிளேல என்னெல்லாம் செட்டிங்ஸ் எல்லா ஃபோன்லேயும் இருக்குமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பெருசாக இவங்க வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து அடிஷன் எதுவுமே பண்ணல. ஆனால் ஒரே ஒரு விஷயம் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன், ஏதோ டியூரா ஸ்பீட் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன விஷயத்தை வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து ஆட் பண்ண மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஏதோ பார்க்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஃபுல்லாக வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ரிவ்யூ போட்டால் அதில் வந்து நான் அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ DRM இன்ஃபோ வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ DRM இன்ஃபோவில் நமக்கு வந்து L1 சர்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச அமேசான் பிரைம் அப்புறம் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து உங்களால் 1080pயில் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். அதே சமயத்தில் ரிஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 60 Hz மட்டும் தான் இருக்குது. ஸோ அதுவும் நமக்கு வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் வந்து மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ மேனுவல் கேமரா காம்பேக்டபிலிட்டி ஆப் வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன் டிக் இருக்குது. ஸோ இதில் வந்து கூகுள் கேமரா நமக்கு வந்து தியரிட்டிக்கலி வந்து சப்போர்ட் ஆகணும். ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு கூகுள் கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு டெடிக்கேட்டான வீடியோ வந்து போடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் கீ. ஸோ சொன்னபடி இதில் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் கீ வந்து இருக்குது. ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் கீ வந்து கரெக்டாக தான் வேலை செய்யுது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஒரு இந்த கூகுள் அசிஸ்டன்ட் கீயை வந்து உங்களுக்கு வேறு ஆப்புக்கு வந்து ரீவேம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஆனால் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து கூகுள் அசிஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைலில் கொடுத்தாலும் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து நமக்கு ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேமராவை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நமக்கு 48 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் அப்புறம் 2 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து 8 மெகா பிக்சல் கேமரா வந்து இருக்குது. ஸோ இந்த ஃபோன்லேயே எனக்கு வந்து பிடிக்காத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா ஆப்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக் HDR கூட வந்து கொடுக்கல, எதுக்குன்னு தெரியல. தனியாக வந்து HDRக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கே HDR வேணும் எங்கே HDR வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். அதே சமயத்தில் வீடியோ குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு 1080p வீடியோ குவாலிட்டி மட்டும் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அது கூட நமக்கு வந்து 30 fps தான் இருக்குது, 60 fps ஆப்ஷன் கூட நமக்கு வந்து கொடுக்கல. ஸோ வெறும் ஃபுல் HD ஆப்ஷன் மட்டும்தான் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 4Kவும் இல்லை, அதே சமயத்தில் 1080p 60
60 எஃபிஎஸும் இல்லை. ஹெச்டிஆர் நான் சொன்னபடி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் ஹெச்டிஆர் வந்து கொடுக்கல. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு வந்து தெரில. ஹெச்டிஆர் வந்து நம்மளுக்கு தனியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தேவைப்பட்ட நைட் மோடு அந்த மோட் எல்லாமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போர்ட்ரேட் மோட் அதெல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் 1080p 60 எஃபிஎஸ் வந்து நமக்கு கொடுக்கல. 1080p 30 எஃபிஎஸ் நமக்கு வந்து மேக்ஸ் வந்து பண்ணுறாங்க. அதே சமயத்தில் ஆட்டோ ஹெச்டிஆர் வந்து கொடுக்கல. இந்த ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய பம்பர் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோ மோட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் மோரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மோட்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் சில ஃபோட்டோஸ் எல்லாமே நான் வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். அந்த ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு அந்த 48 மெகா பிக்சலில் எடுத்த ஒரு ஃபோட்டோ அப்படின்னு வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேமரா வந்து மட்டமாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நிறைய லைட் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து கேமரா வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர்ஸ் வந்து நேச்சுரலாக இல்லை. அதே சமயத்தில் ஓவராக வந்து ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு அப்படியே வந்து ஷார்பன் பண்ணுது. ஸோ அந்த ஓவர் ஷார்பனிங் வந்து பண்ணும்போது ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு நேச்சுரலாகவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நல்ல லைட் இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணுது. லைட்டே இல்லைன்னா நமக்கு வந்து சுத்தமாக வந்து பர்ஃபார்மே வந்து பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு 12,000 rupees ஃபோனுக்கு இதோட கொஞ்சம் பெட்டராக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அதே சமயத்தில் செல்ஃபி கேமரா வந்து சுத்தமாக மட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். போர்ட்ரேட் மோடாக எடுத்தாலும் சரி, நார்மலாக எடுத்தாலும் சரி, அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு ப்ளோன் அவுட் ஆகுது. ஸோ கேமரா வந்து நான் கண்டிப்பாக நாட் இம்ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லிடுவேன். ஸோ நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். வீடியோ நீங்கள் பார்க்கலாம் 1080p 30 fpsல எடுத்த வீடியோ தான். வீடியோ வந்து செம்ம நாய்ஸியாக இருக்குது. கலர்ஸ் வந்து நமக்கு கரெக்டாக இல்லை. அதே சமயத்தில் எக்ஸ்போசரும் நமக்கு வந்து மாறிட்டே இருக்குது. அப்புறம் ஸ்டெபிலைசேஷன், எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன் பண்ணால் அது அப்படியே வந்து வீடியோ வந்து நம்மளுக்கு விராப் வந்து பண்ணிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கலாம் வீடியோ வந்து சுத்தமாக வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கேமரா வந்து ஓரளவுக்கு இல்லை, ரொம்ப 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 அப்டேட்டில் வந்து நமக்கு இம்ப்ரூவ் பண்ணணும். அதெல்லாமே அவங்க வந்து பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா கேமரா வந்து ரொம்ப பேடாகவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் கேள்வி இருந்தால் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா மறக்காமல் நம்ம கீக்தாமிசா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.